அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீதி கட்சி வீடியோவோட பார்ட் 2 பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்திருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நம்ம பார்ட் 1ல நீதி கட்சியின் தொடக்கம் 1916 1920 வரைக்கும் பார்த்திருந்தோம். நீதி கட்சியோட பின்னணி என்ன, அதன் தொடங்குவதற்கான காரணம் என்ன, அதை தோற்றுவிக்கப்பட்டது பின் அதோட அமைப்புகள் எப்படி இருந்துச்சு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது நீதி கட்சி பார்ட் 2 பார்க்க போறோம். அதுல 1920 to 1937, அதாவது நீதி கட்சியின் அரசாங்கம். இந்த 13 வருடங்கள் வரைக்கும் நீதி கட்சியின் அரசாங்கம் நடந்துச்சு. சென்னை சட்டமன்ற தேர்தலில் அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த பங்கெடுத்ததன் காரணமா நிறைய சாதனைகள் நிகழ்த்தினாங்க. அது இந்த வீடியோ எல்லாமே 20 to 37 பார்க்க போறோம். மூன்றாவது பார்ட், அது நம்ம நாளைக்கு கழிச்சு அந்த பார்ட் ரிலீஸ் பண்றோம். அதுல நீதி கட்சியோட தலைவர்களோட டீடைல்ஸ் எல்லாம் அதுல பார்க்கலாம். இந்த 3 வீடியோ பார்த்தாலே நமக்கு நீதி கட்சி A to Z எல்லாமே முடிஞ்சிடும். இப்ப நம்ம உள்ள போனோம். அப்ப நீதி கட்சியோட பார்ட் 2 வீடியோல 1920 இருந்து 1937 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சி நடக்குது. இப்ப நம்ம ஆல்ரெடி நீதி கட்சி பார்ட் 1 பார்த்திருந்தோம். அதன் பின்னணியும் தோற்றமும் பார்த்திருந்தோம். இப்ப 1919ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், அதாவது இந்திய அரசாங்க சட்டம் 1919 என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, மாகாண அளவுல இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வராங்க. இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்து ஒதுக்கப்பட்ட துறை மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லி 2 துறைகளாக பிரிக்கிறாங்க. இந்த ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு ஆங்கிலேயர்கள் பொறுப்பெடுத்துக்கிறாங்க, மாற்றப்பட்ட துறைகளை இந்தியர்கள் கொடுக்குறாங்க. மாகாண அளவுல தேர்தலை நடத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த தேர்தலில் நீதி கட்சி பங்கெடுத்துக்கிறாங்க, காங்கிரஸ் அதை புறக்கணிக்கிறாங்க. பங்கெடுத்த நீதி கட்சி தேர்தலில் வெற்றி வகை சூடுறாங்க. வெற்றி வகை சூடிய நீதி கட்சி பல சாதனைகளை மேற்கொள்றாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு மெயினா நம்ம சோர்ஸ் எங்க பார்த்தோம்னா, ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீதி கட்சி ஸ்கூல் புக் ரொம்ப கம்மியா இருக்கு. கா வெங்கடேசன் ஐயா புத்தகத்துல இருந்து தான் நம்ம சோர்ஸ் எடுத்திருக்கோம். அது போக ஸ்கூல் புக் டேட்டாவே முழுக்க நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது இவ்வளவு டெப்தா கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் இனிமேல். ஏன்னா இப்ப நமக்கு லாஸ்டா குரூப் 4ல கேட்ட கேள்விகளே எல்லாமே கா வெங்கடேசன் ஐயா புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வெங்கடேசன் புக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொள்கையாக கொண்டிருந்த ஜஸ்டிஸ் கட்சியானது, அதாவது நீதி கட்சியோட முக்கிய கொள்கைன்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தான். அவங்க தோன்றுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதே பிராமண ஆதிக்கம். அதை எதிர்த்து நம்ம பிராமணர் இல்லாத ஒரு அமைப்பு திரட்டி இந்த வகுப்புவாரி கொள்கையை நடைமுறைப்படுத்துன்னு சொல்றாங்க. இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொள்கையாக கொண்டிருந்த ஜஸ்டிஸ் கட்சியானது அந்நாளில் நடந்து வந்த விடுதலை போருக்கு முதல் நம்பர் எதிரியாக செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லி மாப்போ சிவஞானம் சொல்றாங்க. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல விடுதலை போருக்கு முதல் நம்பர் எதிரியாக அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீதி கட்சியோட நோக்கம் குறிக்கோள் என்ன பார்த்தோம்னா, அவங்களுக்கு விடுதலை போரில் அக்கறை கிடையாது. இந்திய சுதந்திரம் வாங்குவதை விரும்பவில்லை. அவங்க என்ன சொல்ல போனா பிரிட்டிஷ் ஆட்சி நேசிக்கிறோம் சொன்னாங்க. தியாகராய ஐயா வெளியிட்ட பிராமணர் இல்லாத அறிக்கையில் அவங்க தெளிவா சொல்றாங்க. அடிக்கோடிட்டு காட்டி சொன்னோம்னா, நாங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி ஆழமாக நேசிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அவங்க விடுதலை போருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனாலதான் அவங்க ஒத்துழையாமை இயக்கத்தை கடைபிடிக்கவில்லை. நேஷனல் லெவலில் ஒத்துழையாமை நடந்துட்டு இருக்கு, ஆனா இவங்க கடைபிடிக்காதன் காரணத்தால இவங்க சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. ஜாலியன் வாலாபாக்கு பெருசு எதிர்ப்பு தெரிவிக்கிற, சைமன் குழுவை வரவேற்கிறாங்க. இந்த மாதிரி விடுதலை போரில் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. அதை சொல்றது மாப்போ சிவஞானம் சொல்றாங்க. அடுத்து சென்னை சட்டமன்ற தேர்தல் 1920. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் சென்னை சட்டமன்ற தேர்தல் 1920 நடக்குது. இந்த நீதி கட்சியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீதி கட்சி நிர்வாகிகள் 1917 அக்டோபர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கேட்பாங்க. அடுத்து 1925 டிசம்பர் 19ஆம் தேதி நீதி கட்சியின் அமைப்பு சட்டம், அந்த பார்ட்டிக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அங்கீகரிக்கப்படும். அடுத்து இதன் அலுவலகம் ஹெட் குவார்டர்ஸ் மவுண்ட் ரோட்ல இருக்கு. நீதி கட்சிக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி. நீதி கட்சிக்கு ஒரு தலைவர் கேட்பாங்க. ஒரு தலைவர், 4 துணை தலைவர்களும், ஒரு பொதுச் செயலரும், ஒரு பொருளரும் அப்படின்னு சொல்லி நீதி கட்சியை கான்ஸ்டிடியூட் பண்றாங்க. ஒரு தலைவர், 4 துணைத் தலைவர், ஒரு செக்ரட்டரி, ஒரு பொருளாளர் சொல்லி கான்ஸ்டிடியூட் பண்றாங்க.
அடுத்து 25 உறுப்பினர் கொண்ட ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி கட்சியின் கொள்கை முடிவுகளை செயல்படுத்தியது. கேட்பாங்க எக்ஸிகியூட்டிவ் கமிட்டில எத்தனை பேர்? 25 உறுப்பினர்கள். அடுத்து 1920 தேர்தலுக்கு பிறகு நீதி கட்சி ஐரோப்பிய அரசியல் கட்சி போன்று சீரமைக்கப்பட்டது. கட்சி கொறடா, பார்ட்டி விப் சொல்லுவாங்க. கொறடா என்ற பதவி இன்றைய அளவும் இருக்கு. இந்த ஐரோப்பிய கட்சிகள் மாதிரியே இவங்க அதை மறுசீரமைச்சு கொறடா அப்படின்னு ஒரு பதவியும் உருவாக்குறாங்க. அடுத்து நீதி கட்சி தலைவர் கட்சி தலைவர் கட்சியோடு இணைக்கப்பட்ட அனைத்து பிராமணர் இல்லாத சங்கங்களுக்கும் பொதுவான தலைவர் என்பது உறுதி செய்யப்பட்டது. சோ அன்றைய காலகட்டத்தில் நிறைய பிராமணர் இல்லாத அமைப்புகள் இருந்துச்சு. இந்த பிராமணர் இல்லாத அமைப்புகள் நிறைய நீதி கட்சியோட இணைந்துச்சு. ஏன்னா நீதி கட்சியின் கொள்கையும் அதே கொள்கையா இருப்பதனால எல்லாரும் இணைந்தாங்க. சோ இப்ப இணைந்த எல்லாத்துக்கும் கட்சி தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நீதி கட்சிக்கு யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் அது தலைவராக இருப்பாங்க. அடுத்து அவரே சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக செயல்பட்டார். சோ அப்ப நீதி கட்சியின் முதல் தலைவராக யார் இருந்தாங்கன்னா சார் தியாகராயர். முதல் பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா ஆற்காடு ராமசாமி. இது ரெண்டுமே முக்கியம், கேட்பாங்க. முதல் தலைவர் சார் தியாகராயர், முதல் பொதுச் செயலாளர் ஆற்காடு ராமசாமி. சோ அப்ப இதான் நீதி கட்சியோட அமைப்பு. இதுல எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து சென்னை சட்டமன்றம் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1861 உருவாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலா ஐயனம் நம்ம படிச்சிருப்போம். 1858 இந்திய அரசு சட்டம், விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை இதெல்லாம் வந்திருக்கும். 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் போட்டிருப்பாங்க. அந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ல மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1861 துவங்கியிருப்பாங்க. அப்போது மன்ற மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத ஆலோசனை அவை, ரொம்ப முக்கியம், பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாத ஒரு ஆலோசனை அமைப்பாக இருந்திருக்கு. அடுத்து 1909 அறிமுகப்படுத்தப்பட்ட மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் விளைவாக மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இந்த அவை இயங்குச்சு. அடுத்து 1919 மாண்டேவி சிம்ஸ்வர்த் சீர்திருத்தங்களின்படி அமைக்கப்பட்ட இரட்டை ஆட்சியின் கீழ் நடைபெற்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதுதான் முக்கியம். அப்ப 1919 ஆண்டு அடிப்படையில் 20 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் நம்ம போய் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ள பங்கெடுத்து அரசாங்கத்தை நடத்தலாம் அப்படிங்கிறத நமக்கு 19 கொடுக்குறாங்க. இந்த உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம் ஓரவை அமைப்பாக 1920 1937 வரை செயல்பட்டது. ஏன்னா 1935 இந்திய அரசு சட்டம் இருக்கு. அதன் அடிப்படையில் 1937 தேர்தல் நடத்துறாங்க. சோ இப்ப இது 20 to 37 வரைக்கும் தான் சென்னை மாகாணத்துல இந்த 1919 சட்டம் நடைமுறைக்கு இருந்துச்சு. இந்தியா புலமே 1919 முதல் 19ஆம் ஆண்டு சட்டம் 1920 முதல் 37 வரைக்கும் நடைமுறைக்கு இருந்துச்சு. 35 இந்திய அரசு சட்டம், அது 37 நடைமுறைக்கு வந்துச்சு. சரி, அடுத்து பாருங்க, சட்டமன்ற தேர்தல் 1920 நவம்பர். சென்னை மாகாணத்திலே முதல் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் நடக்குது. தேர்தல் முடிவுகள். இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். காங்கிரஸ் தேர்தலில் பங்கெடுக்கவில்லை. அடுத்து பலமிக்க எதிர்கட்சியின்மையால் நீதி கட்சி 63 இடங்களில் வெற்றி பெற்றது. கேட்பாங்க, ஸ்கூல் புக்ல இந்த டேட்டா இருக்கு. 63 இடங்களில் வெற்றி பெற்றது. அப்ப 1920ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக காங்கிரஸ் தேர்தலில் பங்கேற்கவில்லை. அப்ப நீதி கட்சிக்கு இது ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா ஒரு தரமான ஒரு எதிர்கட்சி இல்ல, இப்ப இவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப இவங்க அந்த எலெக்ஷன்ல பங்கெடுத்துக்கிறாங்க, மிகப்பெரிய வெற்றி வகையை சொல்றாங்க. கிட்டத்தட்ட 63 இடங்களை ஜெயிக்கிறாங்க. இந்த லிஸ்ட் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். நீதி கட்சியில் 63 பேரு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. காங்கிரஸ் பங்கேற்கவில்லை. சுயேட்சை 18 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மொத்தம் 98 இடங்கள். அவர் தேர்ந்தெடுக்கப்படாத 18 உறுப்பினர்கள் ஆதரவை பெற்ற நீதி கட்சியின் எண்ணிக்கை 81. நீதி கட்சி எவ்வளவு ஜெயிச்சாங்க? 63. தேர்ந்தெடுக்கப்படாத 18 உறுப்பினர் இருக்காங்க, நியமன உறுப்பினர்கள். இவங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் 81 உறுப்பினர்கள் நீதி கட்சிக்கு ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அடுத்து 1920 சட்டமன்றத்தில் நீதி கட்சியின் குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு காரணம் என்ன? காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தது. அப்ப நீதி கட்சிக்கு அது அட்வான்டேஜ் தான். நீதி கட்சி தீவிர பிரச்சாரம், பிராமணர் இல்லாதவருக்கான இடஒதுக்கீடு வாங்கி தருவதாக கொடுத்த வாக்குறுதி. அப்ப இது மூணுமே
1920 நீதி கட்சி வெற்றி பெற்றதுக்கான காரணம் ஃபேக்டையும் படிங்க, அந்த கான்செப்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கான்செப்ட் ரிலேட்டட்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் குரூப் 2 படிச்சுட்டு இருக்கீங்கன்னா 2A மெயின்ஸோ 2 மெயின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கான்செப்ட்ஸ்ல கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி படிக்கிறது தான் அந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து ஸோ அப்போ நீதி கட்சி 1920 வெற்றி அடைகிறாங்க. நீதி கட்சி ஆட்சி 1 1920 முதல் 23 வரை நடக்குது. ஸோ அப்போ முதல் யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா சுப்பராயலு ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ இப்போ சென்னை ராஜதானி ஆளுநராக இருந்த மார்க்ஸ் வெல்லிங்டன் தேர்தலில் வெற்றி பெற்ற நீதி கட்சி தலைவர் பி தியாகராயரை ஆட்சி அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் தியாகராயர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மக்கள் வரி பணத்தில் ஊதியம் பெற விரும்பவில்லை என கூறி அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு பதில் ஏ சுப்பராயலுவின் பெயரை பரிந்துரைத்தார். அப்ப தியாகராயரை ஆட்சி அமைக்க மறுத்ததுனால ஏ சுப்பராயலு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆளுநர் அழைப்பை ஏற்று ஏ சுப்பராயலு முதலமைச்சர் ஆனார். கேட்பாங்க, சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் ஏ சுப்பராயலு. அடுத்து அவருடன் ராமராயன் என்பவரும் வெங்கட ரெட்டி அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். இவர்கள் 1920 டிசம்பர் 17 பதவி பொறுப்பேற்றனர். பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி சட்டமன்ற தலைவராக நியமிக்கப்பட்டார். எட்வின் பெரியநாயகம், ஆற்காடு ராமசாமி, சுப்பராயன் ஆகிய மூவரும் சட்டமன்ற செயலர்களாயினர். ப்ரொஃபசர் லியோன்ஸ் டேவிட்சன் உள்துறை அமைச்சர் வந்திருக்காங்க. சார்லஸ் தோதந்தர் நிதி அமைச்சர், முகமது கபீபுல்லா வருவாய், எஸ் சீனிவாச ஐயங்கர் சட்டம், இவங்கெல்லாம் ஆட்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க. 1921 ஜூலை 11 முக்கியமான பாயிண்ட், உடல்நிலை காரணமாக சுப்பராயலு ரெட்டியார் பதவி விலகியதால் அவருக்கு பதில் பனகல் அரசர் முதலமைச்சராக நீக்கப்பட்டார். அப்ப ஒரு வருடம் காலம் மட்டுமே தான் சுப்பராயலு முதலமைச்சர் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா பனகல் அரசர் நியமிக்கப்பட்டார். ஏபி பட்ரோ கல்வி அமைச்சர் ஆனார். நீதி கட்சியின் முதல் அமைச்சரவை 1923 செப்டம்பர் 11 வரை பதவியில் இருந்தது. அதாவது 1920 ஆண்டு நடந்த தேர்தலில் சுப்பராயலு முதலமைச்சர் ஆகிறாங்க. ஒரு வருட காலம் மட்டுமே இருக்கிறாங்க. பின்னாடி அந்த பதவியை பனகல் அமைச்சர் தொடர்றாங்க. மொத்தம் டேம் 1920 to 23 வரைக்கும் இருக்கு. சாதனைகள், இதுதான் நமக்கு கொஸ்டின் ஏரியா. பல கேள்விகள் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து, முதல் நீதி கட்சி அரசாங்கம் சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்களை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தியது. 1921 முதல் தேதி சென்னை சட்டமன்ற தீர்மானத்தின்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க. 1921 ஏப்ரல்ல இருந்து பெண்களும் சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதி கட்சி தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு தடை இருந்துச்சு. இது முக்கியமான ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இத்தடை நீக்கம் 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வழிவகுத்தது. இந்த தடை நீக்கம் 26 முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு இது மிகப்பெரிய அவங்க தேர்ந்தெடுக்கப்பட வழிவகுத்தது. இரண்டாவது சாதனை, சென்னை மாநகராட்சி சென்னை 1000 விளக்கு பகுதியில் காலை உணவு திட்டத்தை அப்பயே கொண்டு வராங்க. இலவச காலை உணவு தியாகராயர் ஐயா கொடுப்பாங்க. அப்ப 1000 விளக்கு பகுதியில ட்ரை பண்றாங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்த பொருளாதார சூழ்நிலை காரணமாக இது அவங்க முழுமையாக பண்ண முடியல. அப்ப இதை கைவிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதுதான் பின்னாடி மதிய உணவு திட்டமா நம்ம விரிவடைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து, பஞ்சமர் தீண்டத்தகாதோர் அரிஜன் என்று முத்திரை குத்தி இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்கள் ஆதி திராவிடர் என்று அழைக்கப்பட்டு சமுதாய அந்தஸ்து, இவங்க எல்லாத்துக்கும் ஆதி திராவிடர் என்ற பெயரை சூட்டினாங்க. அடுத்து, உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் கேட்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் எந்த ஆண்டுன்னு 1920 லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்து சுயேட்சையா லோக்கல் போர்ட்ஸ் இயங்க வச்சிருக்காங்க. அடுத்து 1922 டிசம்பர் 18 இந்து சமய அறக்கட்டளை மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இச்சட்டம் 1925 நிறைவேற்றப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழப்பமான ஏரியா இந்த ஏரியா. நீங்க ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைய சட்டம் 1926 கொடுத்திருப்பாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி கேட்ட கேள்விகள் வெங்கடேசன் புக்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க, ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கல அவங்க 26 பதில் கொடுக்குறாங்க. வெங்கடேசன் புக்ல இருந்து கேட்கல அவங்க 25 பதில் கொடுக்குறாங்க. கடந்த முடிந்த 2A மெயின்ஸ் தேர்வுல பிப்ரவரி மாசம் நடந்த தேர்வுல
இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்து சமய அறநிலைய சட்டம் 1925 நிறைய பேர் கிளைம் பண்ணாங்க தவறா இருக்குன்னு. ஆனா டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆன்சர் என்ன அப்படின்னா 25 தான் சரியும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ கண்டிப்பா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் படி 26 இருந்தா அதை போடுங்க. ஆனா 25ம் சரியானதுதான். வெங்கடேசன் புக்ல கொடுத்துருக்குதான். 22 டிசம்பர் 18 மசோதா கொண்டு வந்து 25 சட்டமா நிறைவேற்றி அனைத்து கோயில்களும் அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வர மாதிரி இந்த சட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இவங்க சாதனையா பார்க்கப்படுறது தாழ்த்தப்பட்டவருக்கு தனி அதிகாரி, ஒரு ஐசிஎஸ் ஆபீசர், தனியா ஒரு ஐசிஎஸ் ஆபீசர் தாழ்த்தப்பட்டவர்களை நியமிச்சு அவங்களுக்கு லேண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம், அவங்களை எப்படி முன்னேற்றலாம், அவங்களுக்கு கைவினை கலைகளை அவர் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் சொல்லி ஃபுல்லா அந்த தாழ்த்தப்பட்டவரோட வெல்ஃபேருக்காண்டி தனியா ஒரு ஐசிஎஸ் ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா நீதி கட்சி ஆட்சி 1920 to 23, அதாவது நீதி கட்சியின் ஆட்சியில் இரு பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகுது. காரணம் என்னன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் செயலை ஆதரித்தது. நம்ம பார்த்தோம், ஒத்துழையாமை இயக்கம் நடந்துட்டு இருக்கும். 1922 நடந்த சௌரி சௌரா சம்பவத்தை விளைவை அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி கைவிடுறாங்க. அப்ப அதை நீதி கட்சி ஆதரிக்கிறாங்க. முதல் நீதி கட்சி அமைச்சரவையில் தமிழருக்கு இடம் கொடுக்காமை இச்செயல் தமிழர் தலைவர்களிடையே மிகுந்த மனக்கசப்பை ஏற்படுத்தியது. அப்ப இந்த 2 காரணங்களால் நீதி கட்சியிடையே பிரிவுகளும் ஏற்படுது. கட்சிக்குள்ளேயே சில பூசல்களின் காரணமாக பிரிவு ஏற்படுது. அடுத்து சுயராஜ்ய கட்சி. 1920 தேர்தல் இந்திய தேசிய காங்கிரஸ் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. காந்தி, ராஜாஜி போன்றோர் காங்கிரஸ் தேர்தல்களில் பங்கேற்க கூடாது என்பது உறுதியாக இருந்தனர். தேர்தலில் பங்கேற்கவில்லை. ஆனால் CR தாஸ், மோதிலால் நேரு போன்றோர் காங்கிரஸ் தேர்தலில் பங்கேற்பதை ஆதரித்தனர். அது ரொம்ப முக்கியம். சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேருவும் 1923 சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கி இவங்க தேர்தலில் பங்கெடுத்து நம்மளும் மாகாண சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு சொல்றாங்க. அடுத்து இவர்கள் காங்கிரசுக்கு சுயராஜ்ய கட்சி என்ற தனி அமைப்பை உருவாக்கினர். தமிழ்நாட்டில் கஸ்தூரி ரங்கர் கேட்பாங்க. கஸ்தூரி ரங்கர், சீனிவாசனார், ரங்கசாமி, வரதராஜுலு, விஜயராகவாச்சாரி, ரங்கசாமி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றம் சென்று ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவது என்று முடிவு செய்தனர். அப்ப இவங்க சட்டமன்றத்துக்குள்ள போடாம ஒரு முடிவுக்கு வராங்க. 1923 நவம்பர் 13 நடைபெற்ற தேர்தலில் பங்கேற்றனர். அப்ப அடுத்த சட்டமன்ற தேர்தல் 1923. நீதி கட்சியின் முதல் ஆட்சி 1923 செப்டம்பர் 11 முடிஞ்சிச்சு. 17 தொகுதிகளில் 20 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 44 தொகுதிகளில் மட்டுமே 2வது தேர்தல் நடக்குது. இத்தேர்தலில் சுயராஜ்ய கட்சி பங்கேற்றால் நீதி கட்சியின் தேர்தல் வெற்றியை பெரிதும் பாதித்தது. சுயராஜ்ய கட்சி போட்டியிட்ட 11 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இது கேட்டிருந்தாங்க. இப்ப 2025 குரூப் 4 கொஸ்டின். நீதி கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றாலும் அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய பெரும்பான்மை இழந்தது. சட்டமன்றத்தை பத்தி கீழே கொடுத்திருக்காங்க. இப்ப நீதி கட்சி 2வது இருந்த 23 தேர்தல் 44 இடங்களில் வெற்றி அடைந்தது. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி அடைந்தது. 1923 தேர்தல் நீதி கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. காரணம் என்ன? கட்சிக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து முதல் அமைச்சரவையில் தமிழருக்கு இடம் கொடுக்காம அவங்க முதல் அமைச்சரவையில ஒரு தமிழர் கூட இடம்பெறவில்லை. அடுத்து சுயராஜ்ய கட்சி நீதி கட்சிக்கு பிரதான பலமிக்க எதிர்கட்சியா உருவெடுத்தது. சுயராஜ்ய கட்சி நேஷனல் லெவல்ல டெவலப் ஆச்சு. சென்னை மாகாணத்திலும் நல்ல டெவலப்மெண்ட் இருந்துச்சு. அடுத்து பாருங்க, பனகல் அரசர் ஆட்சி. ஆளுநர் வெல்லிங்டன் நீதி கட்சி அரசாங்கம் அமைப்பதற்கு அழைப்பு விடுத்தார். தியாகராயரின் பரிந்துரையின் பேரில் பனகல் அரசர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இப்ப தனி பெரும்பான்மை வச்சு பனகல் அரசர் அடுத்து முதலமைச்சர் ஆகுறாங்க. ஏவி பட்ரு அமைச்சரவையில் இடம்பெற்றார். கூர்ம வெங்கட ரெட்டிக்கு பதில் தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் TN சிவஞானம் இடம்பெற்றார். முதல் முறையா தமிழர்களையும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் எழுது. 1923 நவம்பர் 19 நீதி கட்சியின் 2ஆம் அமைச்சரவை பதவி பொறுப்பேற்றது. அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானமே நீதி கட்சி மேலதான். நீதி கட்சியின் அரசாங்க எதிர்ப்பாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி என்ற புதிய கட்சி அமைத்தனர். நீதி கட்சி ஒரு பிரிவு,
போறாங்க. அவங்க ஐக்கிய தேசிய கட்சின்னு ஒரு புதுசா ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக CR ரெட்டி நீதி கட்சிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்போது அவர் நீதி கட்சியை பற்றிய 2 குற்றச்சாட்டுகளை கூறினார். நீதி கட்சி பெரும்பான்மை பலத்தை பெறாததால் வாக்காளர்களின் நம்பிக்கை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தை சொல்றார். அடுத்து பனகல் அரசர் உள்ளாட்சி நிறுவன தலைவர்களை தேர்ந்தெடுக்கையில் அவரது உறவினர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார். இத்தீர்மானத்தை சுயராஜ்ய கட்சி ஆதரித்தது. அக்கட்சியின் பிரபல உறுப்பினரான சொல்வளரே சத்தியமூர்த்தி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து அவரது கன்னி பேச்சை நிகழ்த்தினார். பின்னர் சுயராஜ்ய கட்சியின் தலைவரானால். இத்தீர்மானம் 2 நாட்கள் விவாதிக்கப்பட்டது. அடுத்து விவாதத்துக்கு பின் ஆளும் நீதி கட்சி நியமன உறுப்பினரின் ஆதரவோடு தீர்மானத்தை தோற்கடித்து பதவியை தக்க வைத்துக் கொண்டது. இந்திய சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இதுதான். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. நீதி கட்சியின் உள்ளே உள்ள சில பேரே தேசிய முற்போக்கு கட்சியை உருவாக்கி அங்கிருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சுயராஜ்ய கட்சியிலிருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் நீதி கட்சி அரசாங்க ஆதரவு, பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆதரவு இருக்கு இவங்களுக்கு, ஆட்சி அமைக்கிறாங்க. அப்ப 1923 ஆட்சி அமைச்சவங்க சாதனை என்னன்னா 22 கொண்டு வந்த மசோதா, இந்து அறநிலைய மசோதாவை 25 நிறைவேற்றம் பண்றாங்க. இப்ப நீதி கட்சி நிலை எப்படி இருக்கு? கட்சி தலைவர் தியாகராயர் 1925 இறந்து போறாரு. அப்ப அந்த கட்சி மேலும் மோசமாகுது. முதலமைச்சராக இருந்த பனகல் அரசர் கட்சி தலைமை பொறுப்பேற்றார். நடேசனார் ஐக்கிய தேசிய கட்சி, ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் நடேசனார். பிரதிநிதித்துவம் இல்லை, ஏன் வரி இல்லை என்று கூறியவர். அவர் என்ன சொல்றார்? மீண்டும் நீதி கட்சி கொண்டு வருவதற்கு பனகல் அரசர் நிறைய முயற்சி மேற்கொள்றார். இந்த இக்கட்டான நேரத்தில் நீதி கட்சிக்கு புதிதாக ஆளுநர் பொறுப்பேற்ற வைகவுன் கோசனுக்கு இடையான உறவில் விரிசல் ஏற்பட்டது. அதிகார பகிர்வு மற்றும் வேண்டியவர்களுக்கு உதவுவது போன்ற விவகாரங்களில் அமைச்சர்களுக்கும் ஆளுநர் ஆட்சிக்குழுவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு வேண்டும். இப்ப தியாகராயர் ஐயா 1925 இறந்து போறாங்க. இதற்கிடையே முன்னாடி பிரிஞ்சு போன நடேசனார் அவங்க தனி கட்சி, நீதி கட்சிக்குள்ளே வேற குழுக்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இதற்கிடையே நியமிக்கப்பட்ட ஆளுநர் அவங்களும் நீதி கட்சிக்கு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப நீதி கட்சிக்கு இந்த நேரங்களில் பெரும் சவாலா இருக்கு. அடுத்து சட்டமன்ற தேர்தல் 1926. சுயராஜ்ய கட்சியை சத்தியமூர்த்தி தலைமையில் தேர்தலில் களமிறங்கி போட்டியிட்டது. ஆல்ரெடி பார்த்தோம். இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தது. நீதி கட்சி 21 இடங்களை மட்டுமே வென்றது 1926. சுயராஜ்ய கட்சி 41 இடம், அதிக இடத்தை ஜெயிச்சிச்சு. சுயராஜ்ய கட்சி ஃபர்ஸ்ட் வந்துருச்சு 41, நீதி கட்சி 21, சுயேட்சை 36. நீதி கட்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது. சுயராஜ்ய கட்சி மிகப்பெரிய சாதனை படைத்தது. கட்சி தலைவர் சத்தியமூர்த்தி மற்றொரு பிரமுகரமான சீனிவாச ஐயங்காரும் புதிய தேர்தல் பிரச்சார உத்திகளை கையாண்டனர். சுயராஜ்ய கட்சிக்கு திருவி கல்யாண சுந்தரனாரும் மாப்போ சிவஞானம் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க. இப்ப சுயராஜ்ய கட்சி ஜெயிக்குது. சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சாலும் ஆட்சி அமைக்க மறுத்துறாங்க. இப்ப சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயனுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி அமைச்சு கொடுக்குது. அவங்களுக்கு சுயராஜ்ய கட்சி சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலும் இந்த சுப்பராயனின் ஆட்சியை நீதி கட்சி நிழல் ஆட்சின்னு வர்ணிக்கிறாங்க. சுப்பராயன் ஆட்சி 1926 to 29. அரசாங்க அமைப்பு தனி பெரும்பான்மையை பெற்ற சுயராஜ்ய கட்சியைச் சேர்ந்த CVS நரசிம்மராஜுவை ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுத்தார் ஆளுநர் கோஷன். ஆனால் சுயராஜ்ய கட்சி அரசாங்கம் அமைக்க மறுத்து விட்டது. ஏன்னா சுயராஜ்ய கட்சி 41 இடங்கள் ஜெயிச்சிருக்கு. ஆனா அவங்க ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பெரும்பான்மையின்மையா நீதி கட்சியும் அரசாங்கம் அமைக்க மெஜாரிட்டியும் அவங்களும் முடியல. எனவே ஆளுநர் கோஷன் தேசிய சுயேட்சைகளை உருவான டாக்டர் பி சுப்பராயனை முதலமைச்சர் ஆக்கினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சுப்பராயனை இந்த சுப்பராயன் என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு குதிரைன்னு சொல்லுவாங்க. அவருடைய பட்டப்பெயர் கருப்பு குதிரை. சுப்பராயன் முன்னாள் நீதி கட்சி பிரமுகர். பனகல் அரசருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் நீதி கட்சியிலிருந்து விலகி போனவர், சுயேட்சை ஜெயிச்சவர். இப்ப சுப்பராயனுக்கு அரசாங்கம் ஆட்சி அமைக்க கொடுக்குது. சுப்பராயன் சுயராஜ்ய கட்சி மற்றும் நீதி கட்சி ஆகியவற்றின் ஆதரவோடு ஆட்சி நடத்தினார். சுயேட்சை அரசாங்கம் என்ற பெயரில் நீதி கட்சியோட நிழலாட்சி தான் நடந்துச்சு. ஏன்னா நீதி கட்சியோட கொள்கைகள் தான் நிறைய அவரும் கொண்டு வந்தார், செயல்படுத்தினார்.
ஸோ இப்ப 1926 டு 29 வரைக்கும் சுப்பராயன் அவர்கள் ஆட்சி நடக்குது. இந்த சுப்பராயன் அவர்கள் ஆட்சியில முக்கியமான சாதனை என்ன பார்க்கப்படுதுன்னா கோட்டா சிஸ்டம், கோட்டா முறை அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்காண்டி 2 ஜிஓக்கள் ஆல்ரெடி நீதி கட்சி பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப அதுக்கடுத்து முத்தையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த நபர் சுப்பராயன் அமைச்சரை விடக்கூடிய நபர் கோட்டா சிஸ்டம் இவ்வளவு வகுப்பாருக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அந்த மாதிரி சீட்டை ரொம்ப அறிவியல் முறைப்பூர்வமா இதை கொண்டு வராங்க. ஸோ டாக்டர் சுப்பராயன் அரசாங்கத்தின் மகத்தான சாதனை இந்த கோட்டா சிஸ்டம் தான். சுப்பராயன் அமைச்சர் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட முத்தையா ஏற்றுக்கொண்டார். முத்தையா வடிவமைத்த கோட்டா முறையின்படி ஒவ்வொரு வகுப்பாருக்கும் எத்தனை இடங்கள் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பிராமணர் அல்லாதவருக்கு 44%, முஸ்லிம்களுக்கு 16, கிறிஸ்தவர்களுக்கு 16, பிராமணர்களுக்கு 16, ஆங்கில இந்தியருக்கு 16, ஆதி திராவிடருக்கு 8 சொல்லி அறிவியல் பூர்வமா பிரிக்கிறார். இந்த டேட்டா கொடுத்திருக்காங்க, ரொம்ப முக்கியம் இல்ல. ஆனா அந்த முத்தையா கொண்டு வந்த கோட்டா சிஸ்டத்தை ஹிந்து பத்திரிகையும் சுதேசமித்திரன் பத்திரிகையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முதலில் முத்தையா கோட்டா முறையில் குறை கண்ட ஈவே ராமசாமி பின்னர் அமைச்சர் முத்தையா நீண்ட காலம் வாழ்க என்று குடியரசு பத்திரிகையில எழுதியிருக்கிறாங்க. என்ற இடஒதுக்கீட்டு முறைக்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தால் முத்தையா என்ன சொல்லலாம்னா வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு முறையின் தந்தைனே சொல்லலாம். அடுத்து சுப்பராயன் ஆட்சி முடிவடையது, நீதி கட்சி ஆட்சி மீண்டும் மலருது. 1930ஆம் ஆண்டு டு 34 பொப்பிலி அரசர் ஆட்சி பண்றார். 1926 தேர்தல் தோல்விக்கு பிறகு நீதி கட்சியின் சரிவு தொடர்ந்தது. ராமராயன் இங்கர் இறந்த பின் பொப்பிலி அரசர் என்ற ராமகிருஷ்ண ரங்காராவ், நம்ம புக்ல பொப்பிலி அரசர் கொடுத்திருப்பாங்க, அவருடைய பேரு ராமகிருஷ்ண ரங்காராவ் நீதி கட்சிக்கு தலைவர் பொறுப்பேற்கிறாரு. 30ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சிக்கும் டாக்டர் பி சுப்பராயன் தலைமையிலான தேசிய கட்சிக்கும் இடையிலான நேரடி போட்டியாக இருந்தது. சட்டமன்ற தேர்தல் 132 இடங்களுக்கு 61 தொகுதிகளிலிருந்து 98 உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டன. நீதி கட்சி போட்டியிட்டு 45 இடங்கள் 35 இடங்களை வெற்றி பெற்றது. சுயேட்சை தேசிய கட்சி லிபரலும் 10 இடம் தான். நீதி கட்சி தான் அதிகமா ஜெயிச்சாங்க 30ஆம் ஆண்டு தேர்தல். இருந்தாலும் போதிய அளவில் பெரும்பான்மை இல்ல, சிறுபான்மை அரசாங்கம் அமைக்கிறாங்க. நீதி கட்சிக்கு தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியவில்லை. எனவே ஆளுநர் ஒரு 32 உறுப்பினரின் ஆதரவோடு நீதி கட்சி தலைவர் முனுசாமி 1930 அக்டோபர் 27ஆம் தேதி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார். பி ராமச்சந்திர ரெட்டி சட்டமன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னாள் முதலமைச்சர் பி சுப்பராயன் பார்த்தோமா கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்டவர், அவர் எதிர்கட்சி தலைவரா மாறார். முனுசாமி ஆட்சி அமைக்கிறாங்க, சுப்பராயன் எதிர்கட்சி தலைவரா மாறுறாங்க. அப்ப அரசாங்கத்தின் அவல நிலை, அரசாங்கத்தின் வருவாய் இழப்பை சரி கட்டுவதற்காக நில வருவாய் உயர்த்துறார். இந்த முனுசாமி நில வருவாயை உயர்த்தியதன் காரணமாக நிறைய ஜமீன்தாரர்களோட எதிர்ப்பை இந்த முனுசாமி சம்பாதிக்கிறாங்க. இந்த முனுசாமிக்கு நிறைய சிக்கல்கள் நீதி கட்சிக்கு உள்ளேயே வருது. பாருங்க, அரசாங்கத்தின் வருவாயில் நிலவரி உயர்த்துறாரு, எனினும் உட்கட்சி ஜிஞ்சர் குரூப் இஞ்சி குழு 1932 அக்டோபர் மாதம் நடைபெற்ற 12வது ஆண்டு மாநாட்டில் முனுசாமிக்கு பதில் பொப்பிலி அரசரை கட்சி தலைவரா கொண்டு வரலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. பொப்பிலி அரசரை 32 நவம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஆனார். 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொப்பிலி அரசர் மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜமீன்தாரர்களுக்கு ஆதரவா செயல்படுறார். இவர் ஜமீன்தார் ஆதரவு பொருளாதார கொள்கையால் மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். அக்கட்சியின் வீழ்ச்சிக்கான காரணங்கள், நீதி கட்சி வீழ்ச்சிக்கான காரணம் பார்த்தோம்னா நீதி கட்சிக்குள் நிலவிய உட்குழுக்களிடையே நிலவிய மோதல், அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வருது. தாழ்த்தப்பட்ட நலனை புறக்கணித்து விட்டு உயர் வகுப்பார் ஜமீன்தார்கள் காண்டி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கத்தின் அனைத்து நிலைகளிலும் உறவினர்களுக்கும் வேண்டியவர்களும் பதவிகள் வழங்குறாங்க. அதிகாரத்தை தவறா பயன்படுத்துதல், ஆட்சியை கைப்பற்றுவதற்கான போட்டி, தேசப்பற்றுடைய காங்கிரஸ் மக்களிடையே நல்லா செல்வாக்கு பெற்று வருது. நீதி கட்சி குறுகிய கண்ணோட்டத்தை ஒரு பிராந்தியவாதத்தை முன்னெடுக்கிறாங்க. இதுதான் நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கான காரணமா இருக்கு. அடுத்து 1934 டு 37 நீதி கட்சி ஆட்சி, மீண்டும் பொப்பிலி அரசர் ஆட்சி நடக்குது. பொப்பிலி அரசர் மக்கள் நிலையை பற்றி கவலைப்படாமல் தனது ஜமீன்தார் ஆதரவு பொருளாதார கொள்கையை தொடர்ந்து பின்பற்றினார். ஜமீன்தார்கள் தான் அந்த பொப்பிலி அரசர் அதிகமா முன்னுரிமை கொடுக்கிறார். இந்நிலையில் நீதி கட்சி தன் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள முக்கிய முடிவுகள் எடுத்தது.
நீதி கட்சியில் பிராமணர்களை உறுப்பினராக சேர்த்துக்கொள்ள, நீதி கட்சியிலே பிராமணர்களை சேர்த்துக்கிறாங்க. நிறைய பிராமணர்களும் இருந்தாங்க. பிராமணர் அல்லாத இயக்கம் தான், ஆனா ஒரு அரசியல் ரீதியா பிராமணர்களையும் சேர்த்துட்டாங்க. சுயமரியாதை இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி வந்து கொண்டிருந்த ஈவே ராமசாமியோட ஆதரவை வாங்கிக்கிறாங்க. நீதி கட்சி பெரியாரின் ஈரோடு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவரின் ஆதரவை பெற்றது. ரொம்ப முக்கியம். இந்த ஈரோடு திட்டம்னா என்னன்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈரோடு திட்டம் என்ன கேட்டிருக்காங்க. ஈரோடு திட்டம் என்னன்னா, அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடைமையாக்குதல், அனைவருக்கும் ஆயுள் காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்துதல், மதுவிலக்கு கொள்கை கடைபிடித்தல், அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி, தீண்டாமை ஒழிப்பு, அனைவருக்கும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்துதல், அனைத்து நிர்வாக அமைப்புகளுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தல். இருப்பினும் நீதி கட்சி 34 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. சுயராஜ்ய கட்சி 29 இடங்கள் வெற்றி பெற்றது. எனினும் அக்கட்சி ஆட்சி பொறுப்பேற்க மறுத்துவிட்டால் திரும்பியும் ஒப்பிலி அரசர் முதலமைச்சராக நீடித்தார். அடுத்து பார்த்தோம்னா சென்னை மாகாண முதலமைச்சர்கள். இது நமக்கு 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கு. 2022ஆம் ஆண்டு குரூப் 4 கேட்ட கேள்வி. இதை கொடுத்து ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ப நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் சுப்பராயர் 1 வருடம் மட்டும்தான் இருந்திருப்பார். 20 to 21 ரிசைன் பண்ணிடுவார். அடுத்து பனகல் அரசர், சுப்பராயன் சுயேட்சை வேட்பாளர், பார்த்தோம் கருப்பு குதிரை இவர் பேர். கருப்பு குதிரை இந்த கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்தவர். பின்னாடி முனுசாமி, ஒப்பிலி ராஜா, பி.டி. ராஜன், கே.வி. ரெட்டி இவங்கெல்லாம் இடையில இருந்திருப்பாங்க. ஆட்சியின் வீழ்ச்சி. இப்ப நீதி கட்சி எப்படி வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதன் பின் எதிர்கட்சியாக செயல்பட்டு வந்த நீதி கட்சி 38 டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து, இந்த டேட் முக்கியம், இந்த டேட்ல நீதி கட்சியின் தலைவராக பெரியாரை தேர்ந்தெடுப்பாங்க. பெல்லாரி சிலையில் இருக்கக்கூடிய தலைவராக, பெல்லாரி சிலையில் பெரியார் இருக்கையில நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். 1938 டிசம்பர் 29. அந்த தேதியிலிருந்து 44 ஆகஸ்ட் 27 தேதி வரை பெரியாரின் தலைமையின் கீழ் செயல்பட்டது. இந்த 44 ஆகஸ்ட் 27 நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் சொல்லி மாத்திருவாங்க. பெரியார் தலைமையில் அண்ணாதுரை அவரின் முன்மொழிவின் அடிப்படையில் திராவிடர் கழகம் சொல்லி மாத்துவாங்க. பெரியார் தனியாக திராவிடர் கழகத்தை தோற்றுவித்த பின்னர் 44 நீதி கட்சி ராமச்சந்திர ரெட்டியின் தலைமை பின்னாடி இயங்குது. ஆனா தனி குழுவா இயங்குது. 44 to 45 ராமச்சந்திர ரெட்டி தலைமையிலும், பி.டி. ராஜன் தலைமையிலும் 45 to 57 பெயரளவு செயல்படுது. இது முக்கியம். பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. பின்னாளில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து சர்ச்சைக்குரிய கொள்கைகள். டாக்டர் டி.எம். நாயர் மட்டுமே ஆதிகால ஆரியர்கள் தூங்கும் போது நுழைந்த திருடர்களை போன்றவர்கள் என்றும், அவருடைய வாரிசுகளே பிராமணர்கள் என்றும், ஆரியர் களமும் திராவிடர் களம் இரு வேறு இனங்கள் என்றும் பகிரங்கமாக பேசினார். இவங்க கொள்கையை பார்த்தோம்னா, பிராமணரை நிறைய இடங்கள் விமர்சனம் பண்றாங்க. அது ஒரு சர்ச்சைக்குரிய கொள்கையா பார்க்கப்படுது. அவங்க தூங்கும் போது நுழைந்த திருடர்களை போன்றவர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லி டி.எம். நாயர் அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. அடுத்து சிறுபான்மையினர் கொள்கை. சட்டமன்ற உறுப்பினர் அப்பாஸ் அலிகான் ஒரு முஸ்லிம் கூட அமைச்சரவையில் இடம் தரவில்லை என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். முதல் அமைச்சரவையில் தமிழர்களும் இடம்பெறவில்லை, முஸ்லிம்களும் இடம்பெறவில்லை. டாக்டர் டி.எம். நாயர் இறந்த பின் ஆதி திராவிட நலன் புறக்கணிக்கப்பட்டது. புளியந்தோப்பு நிகழ்ச்சி என்று அழைக்கப்பட்ட B&C மில் வேலை நிறுத்தம் பிராமணர் அல்லாத உயர் வகுப்பாருக்கும் ஆதி திராவிட பெரும் பிளவை ஏற்படுத்தியது. இவங்களுக்குள்ளே ஒரு பிளவு வருது. பிராமணர் அல்லாதவருக்காண்டி போராட்டம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு பிராமணர் அல்லாத இனத்துக்குள்ளேயே மேல் வகுப்பு கீழ் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை ஏற்படுத்துது. அடுத்து தேசப்பற்று. நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசப்பற்றுலாம் அவங்க கிடையவே கிடையாது. பிராந்தியவாதத்தான் அவங்க சிந்தனை. துவக்கத்தில் இருந்தே நீதி கட்சியினர் பிரிட்டிஷ் அரசாங்க விசுவாசிகள் என்பதை வெளிப்படையாகவே கூறி வந்தனர். அவர்கள் அன்னிபெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி இயக்கத்தையும் காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தையும் எதிர்க்க தயங்கவே இல்லை. நீதி கட்சி ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கூட கண்டிக்கவில்லை. ரொம்ப முக்கியம், ஜாலியன் வாலாபாக் கூட அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. நீதி கட்சியினர் தேச விடுதலை போராட்ட நீரோட்டத்திலிருந்து விலகி சென்று அந்நிய அரசாங்க ஆதரவுடன் வகுப்பு வாரி பிரித்த கொள்கையை மட்டுமே நிறைவேற்றுவதையே குறிப்பா இருக்கிறாங்க. இவங்களுக்கு தேசப்பற்று என்ற அக்கறை இல்லை. நீதி கட்சியின் சாதனை.
மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி தொழில்மயமாதல் உள்ளது என்பது நன்கு நீதி கட்சி. சென்னை மாநில தொழிற்சாலையில் உதவ மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்டை போட்டிருக்காங்க. இது டிஎன்பிசில கேட்கப்பட்ட கேள்வி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து நீதி கட்சியின் ஆட்சியில் சென்னை வரலாறு காணாத அளவிற்கு ஒரு வளர்ச்சி அடையுது. நீதி கட்சியின் ஆட்சியின் கீழ் சென்னை வரலாறு காண வளர்ச்சி அடைந்தது. சென்னை நகர திட்ட சட்டம், மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் 1920, இது கேட்பாங்க. இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. செயல்படுத்தப்பட்டதன் விளைவாக பல குடியிருப்பு காலனிகள் உருவாக்கப்பட்டன. அது சென்னையோட வளர்ச்சியை கொடுத்திருக்கிறாங்க. மருத்துவ படிப்பிற்கு இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சிவஞானம் பிள்ளை குழுவின், இது கேட்பாங்க. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதுன்னு சிவஞான பல்கலைக்குழுவின் அடிப்படையில் 1926 மார்ச் 22 பரிந்துரையின் பேரில் தான் பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. 1929 நீதி கட்சியின் காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. ஆந்திர பல்கலைக்கழகம் 1925 துவங்கப்பட்டது. நீதி கட்சியின் குறைகள். நீதி கட்சி ஒரு ஒற்றை குறிக்கோள் கட்சியாக செயல்பட்டு தேக்கமடைந்தது. ஏன்னா இவங்க குறிக்கோள் பார்த்தோம்னா பிராமண அல்லாத மக்களின் முன்னேற்றம். அப்ப அதை மையப்படுத்தி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை மட்டுமே முன்னெடுக்கிறாங்க. உயர் வகுப்பாரின் உயர்வுக்காக மட்டுமே முன்னுரிமை கொடுத்ததால் மக்களின் மதிப்பையும் ஆதரவும் நீதி கட்சிக்கு போயிருது. இது அவங்க வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமா இருக்கு. அப்ப நீதி கட்சியை மதிப்பீடு பண்ணோம்னா நீதி கட்சி பிராமணர் அல்லாததற்கு ஆதரவாக துவங்கப்பட்ட அமைப்பு தான். ஆனா பிராமணர்களுக்கு எதிராக துவங்கப்படல. நீதி கட்சிக்குள்ளேயே நிறைய பிராமணர்களும் இருந்தாங்க, அமைச்சர்கள் அளவுல கூட இருக்கிறாங்க. அடுத்து அந்நீதி கட்சி சில பிராமணர் அல்லாத சமூகத்தினரை குற்றவாளிகளாக கருதிய குற்ற பழங்குடியினர் சட்டம், கிரிமினல் ட்ரைப் ஆக்ட நீக்கல். சப்போது சமுதாய தவறாக பார்க்கப்படுது. இதெல்லாம் நீதி கட்சி பத்தி 1920 to 37 நீதி கட்சி என்ன சாதனைகள் பண்ணது, அவங்க கட்சியை பத்தி பார்த்திருக்கோம். இந்த நீதி கட்சியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் அதிகமா கேட்பாங்க. குறிப்பா எங்கெல்லாம் முக்கியம் சொல்றோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்றோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. முதலாம் ஆண்டு நடந்த அந்த 1920 to 23 நீதி கட்சி சாதனைகள் வந்து பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. சில ரெட் கலர்ல போட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அவசியம். இதை பார்த்து கான்செப்ட் கிளாரிட்டிக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு முக்கியமா சில பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல நீதி கட்சியோட தலைவர்களை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ அதோட கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.